அன்பு தமிழ் மக்களே வணக்கம். ஹூத்திஸ்களுக்கு ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் சப்ளை செய்யும் ஈரானை போய் தாக்காமல் நீங்கள் ஹூத்திஸ்களை அழிப்பதில் ஒரு அர்த்தமும் இல்லை என்று போர் தந்திரங்களை கணிக்கும் போர் பார்வையாளர்கள் அமெரிக்காவை எச்சரித்துள்ளார்கள், குற்றஞ்சாட்டுகிறார்கள். நீங்கள் ஈரானை தாக்கி அழித்தால் மிடில் ஈஸ்ட் பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும்ல. அதை விட்டுவிட்டு அதை மறந்துவிட்டு ஹூத்திஸை தாக்குவது அட்டர் வேஸ்ட் அப்படின்னு அவர்கள் கூறுகிறார்கள். அமெரிக்கா ஹூத்திஸ்களை தாக்குவது அவர்கள் அமெரிக்க வணிக கப்பல்களை தாக்குவதினால் தான் பழிக்கு பழி வாங்க அப்படி செய்கிறார்கள். அமெரிக்காவிடம் வேறு திட்டங்களும் உள்ளன. ஐநாவால் இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு காண முடியாது. ஐநாவால் அகதிகளுக்கு உண்டக்கட்டி மட்டும்தான் பொங்கி போட முடியும். கட்டராசுவுக்கு கேட்டரிங் தொழில் மட்டும்தான் தெரியும். ஈரான் அழிந்தால்தான் கட்டராசுவின் ஓட்டல் தொழிலுக்கும் இந்த மெஸ் நடத்துகிற தொழிலுக்கும் ஒரு முடிவு வரும். அதன் அகதிகள் ஓட்டல் எல்லாம் இழுத்து மூடப்படும் என்று விவரம் அறிந்தோர் கூறுகிறார்கள், நான் சொல்லவில்லை. ஹூத்திஸ்கள் அழிய தொடங்கியதும் ஏமன் அரசாங்கம் இப்போது உயிர்த்தெழுந்துள்ளது. ஹூத்திஸ் என்ற நக்சலைட்டுகளின் கொட்டத்தை அடக்க முடியாமல் அடங்கி போய் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த இந்த ஏமனின் ஒரிஜினல் நயம் ஏமன் அரசாங்கம் இப்போது 80,000 ஏமன் நாட்டு படைகளை திரட்டி கொண்டு வந்து ஹுதைதா துறைமுகத்தை கைப்பற்றப் போகிறோம் என்று கூறுகிறது. அதற்கு அமெரிக்கா எங்களுக்கு பக்கபலமாக நின்று உதவ வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளது. அமெரிக்கா சமீபத்தில் ஏமனில் உள்ள டெக் காலேஜை தாக்கி அழித்துள்ளதை பார்த்து பழைய ஏமன் அரசாங்கத்துக்கு குளிர் விட்டு போச்சு. இப்போ மூச்சு விட ஆரம்பித்து விட்டது. வெற்றிவேல் வீரவேல் என்று முழங்க ஆரம்பித்து விட்டது. சமீபத்தில் இஸ்ரேல் இராணுவம் வடக்கு காசாவிலிருந்து ஒரு ஹமாஸ் லீடர் வீட்டில் இருந்து பல டாக்குமெண்ட்டுகளை கைப்பற்றியுள்ளது. அதில் ஈரான் தான் இஸ்ரேலை அழிக்கும்படி ஹமாஸுக்கு உத்தரவிட்டுள்ளது என்ற விவரம் தெரிய வந்துள்ளது. அதற்கு ஹமாஸுகள் கூலியாக 500 மில்லியன் அமெரிக்க டாலர்களை கூலியாக கேட்டுள்ளார்கள். அந்த டாக்குமெண்டை ஐடிஎஃப் இராணுவம் கைப்பற்றி உள்ளது இப்போது. அதனுடன் ஹமாஸுகளின் கோரிக்கையை ஏற்பதாக ஐஆர்சிஜி என்ற ஈரானின் இராணுவ தலைமை ஒப்புதல் கடிதமும் அனுப்பியுள்ளது. அதையும் ஐடிஎஃப் கைப்பற்றிவிட்டது. எய்தவன் இருக்க அம்பை நோவானேன் என்று இஸ்ரேல் ஈரானை தாக்க பந்தக்காலை நட்டுவிட்டது. இனி கல்யாணம் ஜாம் ஜாம்னு நடக்கும். அந்த டாக்குமெண்டில் இஸ்ரேலிய இராணுவ வீரர்கள் இரத்த வெள்ளத்தில் மிதப்பதை வீடியோ எடுத்து அனுப்பும்படி ஈரானின் வெண்தாடி தாத்தா ஆசைப்பட்டு கேட்டுக்கொண்டுள்ளார். கிடா ஆட்டை வெட்டினதும் சில பூசாரிகள் பச்சை ரத்தம் குடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி ரகம் இவர். இதைத்தான் அவர் ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் என்று சொல்லிக்கொண்டு திரிகிறார் போலும். இந்த 500 மில்லியன் யுஎஸ் டாலர் பரிசு தொகைக்காகத்தான் ஹமாஸும் ஹிஸ்புல்லாக்களும் போட்டி போட்டுக்கிட்டு கொலை தொழிலை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார்கள். கெடுவான் கேடு நினைப்பான் என்பது இப்போது ப்ரூவ் ஆகியுள்ளது. இஸ்ரேலினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் இஸ்ரேல் கட்ஸ், யாஹ்யா சின்வர், முகமது தெய்ஃப் இவர்கள்தான் ஈரானுடன் இந்த 500 மில்லியன் டாலர் டீல் பேசியவர்கள். இந்த தருதலை கொள்ளை கொலைபாதக கூட்டம்தான் இஸ்ரேலியர்களை அக்டோபர் 7ஆம் தேதி அன்று கொன்று குவித்து இந்த ஜெனோசைடை தொடங்கி நடத்தியது. இவர்களைத்தான் பாலஸ்தீன மக்களும் விடுதலை போராட்ட வீரர்களாக போட்டோவுக்கு மாலை போட்டு கும்பிட்டுக்கிட்டு வர்றாங்க. பத்தி கொளுத்தி வைத்து தயிர் வடையும் தின்று வருகிறார்கள். ஹூத்திஸ்களையும் ஊத்தி மூடும் காலம் வந்துவிட்டது. இந்த ட்ரிபிள் ஹச்சுக்கு சமாதி கட்டும் நாளும் நெருங்கிவிட்டது. எண்ணெய் சட்டியை வச்சு உளுந்த வடை தயாரிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அதில் தூவுவதற்கு காராப்பூந்தியும் ரெடியாகிவிட்டது. பயங்கரவாதத்துக்கும் ஜனநாயகத்துக்கும் நடக்கும் இந்த சண்டையில் பல மனித உயிர்கள் இழப்பு ஏற்படுவது சகஜம்தான். அதை தடுக்க முடியாது. இதைத்தான் ஒரு ஆலமரம் வீழும் போது அதில் வாழும் பறவைகளும் சாகும் என்று பேரறிஞர் ராகுலே சொல்லியிருக்காரு. ஹமாஸுகளைப் போல ஹூத்திஸ்கள் வசம் இஸ்ரேலிய பிணைய கைதிகள் இல்லை. இருந்திருந்தால் இவர்களின் அழிச்சாட்டியும் சொல்லி மாளாது பயங்கர கருப்பாய் இருந்திருக்கும். அமெரிக்கன் யூதன் இவர்கள் கையால் செத்தால் தான் 72 கிடைக்கும் என்ற நம்பிக்கையை அவர்கள் விட்டுத்தர மாட்டார்கள். அதனால் அவர்கள் நம்பிக்கையை நாமும் குற்றம் சொல்லக்கூடாது. அல்லாஹ் மோட்சத்துக்கு விசா ஸ்டாம்பிங் அவர்கள் பாஸ்போர்ட்டில் அப்புறம் குத்த மாட்டான் ஐயா. அக்டோபர் 7 ஜெனோசைடை ஆரம்பித்தது
பாலஸ்தீனர்களை மனித கேடயங்களாக உபயோகித்து அவர்கள் உயிர் பிழைத்தது, இஸ்ரேலியர்களை பிணைய கைதிகளாக பிடித்துச் சென்றது என்ற 3 பெரிய குற்றங்களை ஹமாஸ்கள் செய்துள்ளார்கள். அவர்களை சுதந்திர போராட்ட வீரனாக சித்தரிப்பதை எந்த மூளை கோளாறு உள்ளவன் கூட ஒத்துக்க மாட்டான், செய்ய மாட்டான். இவர்களை மிருகங்களாக மாற்றியது இவர்களுடைய மதம் அல்ல, இவர்கள் மதத்தில் உள்ள பல மிருகங்கள் தான். இந்த ஆட்டு மந்தைகள் அவர்கள் பின்னால் சென்றன, அவ்வளவுதான். ஹூத்திஸ் தலைவர்கள் யார் யார் இந்த அமெரிக்க தாக்குதலில் இறந்தார்கள் என்ற விவரத்தை வெளியிடாமல் ஹூத்திஸ்கள் மௌனம் சாதிக்கின்றனர். இவர்களின் உளவு அமைப்பின் தலைவன் அப்துல் நாசர் அல் கமாலி இறந்ததையும் இவர்கள் மறைக்கிறார்கள் மக்களிடமிருந்து. அமெரிக்காவுக்கு ஹூத்திஸ்களின் ஆயுத கிடங்கு இருக்கும் இடத்தை காட்டி கொடுத்ததாக குற்றஞ்சாட்டி பல ஹூத்திஸ்களை அரெஸ்ட் பண்ணி சித்திரவதை கூடத்துக்கு பன்னீர் தெளித்து அழைத்து சென்றுள்ளார்கள். அவர்களின் உடல் கூடிய சீக்கிரம் வெளியே பொதுமக்களுக்கு காட்டப்படும். ஹூத்திஸ் உளவு அமைப்பின் உதவி தலைவரையே இப்போது இவர்கள் சந்தேக கண் கொண்டு பார்க்கிறார்கள். இந்த ஹூத்திஸ் கமாண்டோ படைகள் அமெரிக்காவின் C-17A குளோபல் மாஸ்டர் 3, C-5A சூப்பர் கேலாக்சி போர் விமானங்கள் ஏமனுக்கு மேல் பறக்க ஆரம்பித்து விட்டன. அது ஹூத்திஸ்களின் அழிவை உறுதி செய்து விட்டது. இந்த விமானங்கள் சவுதி நாட்டு ஏர்பேஸில் இருந்து ஏமனுக்கு மேல் சுற்றி வட்டமிடுகின்றன. இது படுத்து உறங்கும் ஹூத்திஸ் வேஷ்டிப்படை வீரர்களுக்கு தெரியவே தெரியாது. ஹூத்திஸ்கள் நடத்தும் அரசாங்கத்தை ஈரானை தவிர வேறு எந்த இஸ்லாமிய நாடுகளும் இதுவரை அங்கீகரிக்கவில்லை. இந்தியாவில் உள்ள சில முஸ்லிம் அமைப்புகள் இவர்களை ஆதரிக்கிறார்கள். அதில் வியப்பதற்கு ஒன்றுமில்லை. அவர்களின் தாய் நாட்டை அவர்கள் ஆதரித்து விட்டு போகிறார்கள். ஹூத்திஸ்கள் அவர்களை சண்டை போட போருக்கு வாங்க என்று கூப்பிட்டால் துண்டை காணும் துணியை காணும் என்று ஓடுவார்கள். எல்லாம் திராவிட வாய்ச்சவடால் வீரனுக. இப்போ ஹூத்திஸ்கள் உடைந்து கிடக்கும் கட்டடக் கழிவுகளை புரட்டி போட்டு பாலஸ்தீனர்களைப் போல பொறுக்க ஆரம்பித்து விட்டார்கள். அவர்களுக்கு பொழுது போகணும் இல்லையா? அமெரிக்கா இத்தனைக்கும் ஒரு 22 இடங்களில் மட்டும்தான் தாக்கி இருக்கு. இதுக்கே இவனுங்க பெரிய கூப்பாடு போட்டுக்கிட்டு திரியிறானுங்க. இனிமேல் வர இருக்கிற இடியாப்ப குழலில் சிக்கி விட்டான் என்றால் நசுங்கி சின்ன பின்னமாகி விடுவான். அப்போ எப்படி கதறுவானா நமக்கு என்ன தெரியும்? ஹூத்திஸ்களின் RSP மீடியாவான அல் மசீரா என்ற ஊடகம் ஹூத்திஸ்களின் டெலிகம்யூனிகேஷன் நெட்வொர்க்கு அம்ரான் புரோவின்ஸில் நொறுங்கி போய்விட்டதால் அங்கு செல்போன் டவர்கள் வேலை செய்யவில்லையாம். அதனால் வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டர் எல்லாம் பார்க்க முடியாமல் மக்கள் ரொம்ப அவதிப்படுறாங்களாம். ஒரு சின்ன குண்டுக்கே உடஞ்சி தவிடுபொடி ஆகிற மாதிரி தான் அங்குள்ள கட்டடங்களை கட்டியிருக்காங்க. தமிழ்நாடு அமைச்சருங்க நடத்தும் இன்ஜினியரிங் காலேஜில் பணம் கொடுத்து படித்து பணம் கொடுத்து பாஸ் ஆகி இன்ஜினியர் ஆகி இந்த கட்டடங்களை கட்டியிருப்பானுங்க போல தெரியுது. தமிழ்நாடு குடிசை மாற்று வாரிய கட்டடங்கள் 100 மடங்கு தேவலாம் போல தெரிகிறதே. அந்த இன்ஜினியர்களும் அங்கத்தான் படித்தாங்களாம் சொல்லிக்கிறாங்க. அடுத்த அமெரிக்க தாக்குதல் ஈரான் மேலத்தான் என்று முடிவாகிவிட்டது. காமெடி தாத்தாவும் அடி வாங்க ரெடியாக இருக்கும்படி ஈரானிய படைகளுக்கு உத்தரவிட்டு விட்டார். டிப்ளமேட்டிக் சொல்யூஷனுக்கு ஈரான் ரெடி இல்லையாம். டப்பால அடக்கம் பண்ணுகிற சொல்யூஷனுக்கு தான் அவர்களை தயாராம். எங்களிடம் அணு ஆயுதங்கள் இல்லை இல்லை என்று எவ்வளவு கதறி கதறி சொன்னாலும் இந்த அமெரிக்கா எங்களை நம்பவே மாட்டேங்குதே. வேட்டியை அவுத்தும் காட்டியாச்சு, பாவாடிய கலத்தையும் காட்டியாச்சு. அமெரிக்காவுக்கு நம்பிக்கை வரமாட்டேங்குதே. அது எங்களுடைய தப்பு இல்லையே. போரை எதிர்கொள்வதை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை. வாழ்வா சாவா என்று வரும்போது அணு ஆயுதங்களை உபயோகிப்பதை தவிர எங்களுக்கும் வேறு மாற்று வழி இல்லை. இதை புரிந்து கொள்ள மாட்டேங்கிறாங்கப்பா. நாங்கள் என்ன செய்ய முடியும்? அமெரிக்காவின் பீட் ஹெக்ஸத் அணு ஆயுதம் இருப்பதை ஈரான் ஒத்துக்கொள்ளாவிட்டால் எங்களின் தாக்குதல் ஆரம்பமாகும் என்று இப்படி ஸ்பஷ்டமாக சொன்னால் நாங்கள் என்ன செய்ய முடியும்? அவுத்து போட்டு ஆடவா முடியும்? டு கோ டீப் அண்ட் டு கோ பிக் என்று சொல்லி எங்களை மிரட்டுறார். ஈரான் கைகளில் உள்ள அணு ஆயுதங்களை பிடுங்கியே தீர்வோம் என்று சொன்னால் இந்த உலகமே எங்களை சந்தேக கண் கொண்டு பார்க்காதா? திராவிட நாதாரிகள் மாதிரி இப்படி கூசாமல் பொய்களை அள்ளி வீசுகிறார்களே. மோடி ஒவ்வொரு இந்தியர்களின் அக்கௌண்ட்டுக்கும் 15 லட்சம் போடுகிறேன் என்று சொன்னதாக பொய் சொன்ன மாதிரி இப்படி பொய்களை அள்ளி விட்டால் நாங்கள் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா? இந்த உலகம் அவர்கள் சொல்லுவதைத்தானே நம்புகிறது. ஏப்ரல் 12ஆம் தேதி ஓமனுக்கு வர சொல்லி இன்டைரக்ட் பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டு ரகசிய கூட்டம் போட்டப்ப
அப்போ கூட மேஜைக்கு அடியில் தவழ்ந்து போய் கெஞ்சி கேட்டு பார்த்தாச்சு. அமெரிக்கா ஒத்துக்கொள்ள மாட்டேங்குதே. இப்படி அடவாண்டா இருந்தால் நாங்களும் என்ன செய்வது? நாங்களும் எங்கள் சுயரூபத்தை காட்ட வேண்டியது தான், வேறு வழியே இல்லை. அதனால தான் ஹூத்தீஸுகளை ஒரு 25 ஏவுகணைகளை இஸ்ரேலை நோக்கி விட சொன்னோம். எல்லாத்துக்கும் காரணம் நீங்களாக இருந்துக்கிட்டு எங்களை குத்தம் சொல்லலாமா இப்படி? கார்ல் வின்சன் படையும் கல்ஃப் ஆஃப் ஒமானுக்கு வந்து சேர்ந்தாச்சு. B-2 பாம்பர்ஸ்களில் லோடு ஏற்றியாச்சு. கெட்டிமேளம் என்று சொல்ல வேண்டியது தான் பாக்கி. ஈரான் அமெரிக்காவின் நிபந்தனைகளை ஏற்காவிட்டால் ஈரான் மேல் தாக்குதல் நிச்சயம் என்று டிவி பேட்டிகளிலும் சொல்லிவிட்டார் இந்த மனுஷன் ட்ரம்ப்பு. மனுஷன் சொன்னதை செய்யும் ரகமாச்சே, அதோட சொல்லாததையும் செய்யும் மாடலாச்சே. அதனால தானே ஈரானுக்கு இவ்வளவு கிளியாக இருக்குது. லக்ஸ் சுப்ரீம் பாவாடசாமியும் தனது மிலிட்டரி கூட்டத்தை எந்த தாக்குதலையும் தாங்க தயாராக இருக்கும்படி சொல்லிவிட்டார். போரை தொடங்கி நமது போரை நீக்கிய ஈரானுக்கு நன்றி. ஈரான் இராணுவத்துக்கு காமெனி நமக்கு நிறைய கண்டென்ட் தர வேண்டும் என்று உத்தரவு போட்டு இருக்கிறாராம். அதனால் வேறு வழியே இல்லாமல் ரெஸ்ட் எடுக்காமல் நாமளும் வீடியோ போட வேண்டியதாக இருக்குது. சரி, போட்டு தொலைப்போம், வேறு என்ன செய்ய. நான் செய்திகளோடு வருகிறேன். ஜெய் ஹிந்த்.